குக் வித் கோமாளி சீசன்ல இந்த வாரம் எபிசோட் செம கலக்கலா இருந்தது. இந்த வாரம் சீனியர் விசஸ் ஜூனியர் என்ற கான்செப்ட்ல போட்டி போட்டிருந்தாங்க. இனி வரும் எபிசோட்ல கூட சீனியர் விசஸ் ஜூனியர் போட்டி தான் தொடரும்னு சொல்லி இருந்தாங்க. இந்த வாரத்துல சிறப்பு என்னன்னா, கடந்த சீசன்ல ரசிகர்கள் மனதை கவர்ந்த 5 சீனியர் போட்டியாளர்கள் மீண்டும் வந்திருந்தாங்க. அதனால போட்டி இன்னும் சுவாரஸ்யமா மாறப்போகுது. அதிலும் இந்த வாரம் டாஸ்க் முழுக்க முழுக்க கிராமத்து பாரம்பரிய சமையல். மிக்சி கிரைண்டர் எதுவுமே இல்லாம பழைய காலத்துல பயன்படுத்திய அம்மிக்கல், ஆட்டுக்கல் போன்ற பாரம்பரிய கருவிகளை பயன்படுத்தி சமைக்கணும். நேத்து நடந்த அட்வான்டேஜ் டாஸ்க் கூட சீனியர் தான் வின் பண்ணியிருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு தான் முன்னிலையும் கொடுத்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நடந்த எபிசோட்ல யாரு செஃப் ஆஃப் த வீக் வாங்கியிருக்கா அப்படின்னு சொன்னா, யாருமே எதிர்பாராத வகையில செஃப் ஆஃப் த வீக் பட்டத்தை தட்டிட்டு போன ஜோடி ஸ்ரேயா அண்ட் சித்து தான். இவர்களுடன் கோமாளியாக வந்திருந்த புகழ் தனது கலகலப்பான காமெடியாலும் சூப்பரான ஒத்துழைப்பாலும் இந்த ஜோடியை வின் பண்ண வச்சிருக்காரு. இந்த சீசன்ல புகழ் கோமாளியா வந்து முதல் முறையா செஃப் ஆஃப் த வீக் வென்ற ஜோடி ஸ்ரிது அண்ட் சேயா என்பது ரசிகர்களிடையே பேசும் பொருளா இருக்கு. இவர்களின் வெற்றி உங்களுக்கு எப்படி இருந்தது? உண்மையிலேயே இந்த வாரத்துக்கான தகுதி வெற்றியாளரா அல்லது வேறு யாராவது இந்த பட்டத்தை வென்றிருக்க வேண்டுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் ஸ்ரிது அண்ட் சேயாக்கு நம்மளோட சேனல் சார்பா விஷயம் சொல்லிக்கலாம். உங்களோட விஷயத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.